நாயோட நடிச்ச அனுபவம் பத்தி மனம் திறக்கிறாரு சிபிராஜ். வாரிசு நடிகர்கள்ல சிபிராஜும் ஒருத்தர். ஸ்டூடெண்ட் நம்பர் 1, லீ, நாணயம் உள்ளிட்ட சில படங்கள்ல நடிச்சாரு. இருந்தாலும் சிபிராஜால நிலைச்சு நிக்க முடியல. இப்போ சிபி நாய்கள் ஜாகிரதைன்ற படத்துல நடிச்சிட்டு வராரு. இதுல நாய் தான் ஹீரோ, சிபிராஜ் 2வது ஹீரோ. படப்பிடிப்பு முடியும் நிலையில இருக்கு. நாயோட நடிச்ச அனுபவம் பத்தி சிபிராஜ் சொல்லியிருக்கிறது. நாயை வச்சு எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதனால அந்த நாய் எனக்கு முக்கியம். இதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. முதல்ல நான் தான் ஹீரோவா நடிக்கிறதா இருந்தது. திரைக்கதையை எழுதி முடிச்ச பிறகு காட்சிகளை எண்ணி பார்த்தா என்னை விட நாய்க்கு தான் அதிக சீன் இருந்துச்சு. அப்போ அதுதானே ஹீரோ, நான் செகண்ட் ஹீரோ. படத்தில் நடிச்சிருக்கிறது பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஷெப்பர்ட் வகை நாய். பெயர் இடோ. இராணுவ பணிகளுக்காக பயிற்சி அளிக்கப்பட்டது. வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கும். ஒரு மனுஷனை இன்னொரு மனிதன் தாக்கினா தாக்கியவனை கடிக்கும். முன்னால் யார் ஓடினாலும் அதுக்கு அவன் எதிரி. இதுதான் இந்த நாய்க்கு அளிக்கப்பட்டிருக்கும் பயிற்சி. கொஞ்சம் ஆபத்தான நாய் தான், ஆனாலும் தைரியமா நடிச்சேன். இது வரைக்கும் 12 முறை அது என்ன கடிச்சிருக்கு. உடனே சிகிச்சை அளிக்க டாக்டர் அருகிலேயே இருப்பாரு. ஆன்டிவைரஸ் ஊசி போட்டுக்கிட்டு தான் நடிக்கவே ஆரம்பிப்பேன். இடோவும் நானும் இப்போ ஃப்ரெண்ட். இன்னும் கொஞ்ச நாள்ல ஷூட்டிங் முடிஞ்சிடும். இடோவை அதோட இடத்துல கொண்டு போய் விடணும். இப்போ நினைச்சாலும் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. எத்தனை லட்சம்னாலும் இடோவை வாங்கிடலாம்னு நினைச்சேன். சாரி, இது இராணுவத்துக்கு பழக்கப்படுத்தின நாய், தனிநபருக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு சிபிராஜ்.